கலன் அகாடமி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமர்வுல நாளைய தலைமுறையின் கல்விக்காக ஒத்துழைக்கும் பெற்றோர் அப்படின்ற ஒரு காலத்தின் கட்டாயமான ஒரு தலைப்பை உள்வாங்கினதாக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. உண்மையிலே இந்த தலைப்பு இன்றைய காலத்தை பொறுத்து பேசப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான தலைப்பு. ஏன்னு சொன்னா இன்றைய பிள்ளைகள் கல்வியில ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போறதுக்கு அது ஸ்கூல் பேரண்ட்ஸ் அந்த ஒரு இதோண்டிக்குது கணிப்பொண்டிக்குது. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் இல்லன்னு இருந்தாலும் டீச்சர்ஸ்ட அந்த கைடன்ஸ் இருந்தா இல்லாட்டி புள்ள கிளாஸஸ் போறதுனால மட்டும் தான் பிள்ளை ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வர வேணும் அப்படின்ற ஒரு கணிப்பொண்டு இன்றைய பேரண்ட்ஸ் மத்தியில இருக்குது. பட் ஒரு புள்ள ஒரு பிள்ளை சிறந்த முறையில தன்னுடைய கற்றல் செயல்முறையை அமைத்து கொள்ளணும்னு சொன்னா அதுல உண்மையிலேயே பேரண்ட்ஸ்ட பங்களிப்புன்னு சொல்றது மிகவுமே முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. இதுல ஃபெஸ்ட்டுக்கு நாங்க பெற்றோர்கள் என்பவங்க யாரு, இந்த பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க யாரு? இப்ப ஜஸ்ட் நாங்க ஒரு பிள்ளைய வயத்துல சுமந்து அந்த பிள்ளைய இந்த உலகத்துக்கு தந்துட்டோம்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நாங்க பேரண்ட்ஸா இல்ல அந்த பெற்றோர் அப்படின்ற அந்த வரை இது ஒரு இதுக்குள்ளுக்கு என்ன விஷயம் வரும் அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த உலகத்துல அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த தாய்மை இல்லாட்டி ஒரு பேரண்ட் அப்படின்ற ஒரு தகுதிய இந்த உலகத்துல அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்து இல்ல. அந்த கொடுத்தவங்களுக்கு அல்லாஹுவால வழங்கப்பட்ட மிக பெரிய ஒரு அருள் அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த குழந்தை செல்வம். அப்போ அல்லாஹுவால அந்த அருளை பெற்றவர்கள் தான் பெற்றோர் அப்படின்னு சொல்லப்படுற. அதாவது இறைவனால் இவங்க பெற்றோராகிறதுக்கான அத்தனை தகுதி தராதரம் இருக்குன்னு சொல்லி இறைவனால சூஸ் பண்ணப்பட்டு எங்களுக்கு அந்த பெரும் பாக்கியம் கிடைத்திருக்குது. அதாவது பெற்றோர். அப்ப இந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைகள் விஷயத்துல அல்லாஹ்வால நாங்க சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஒரு தாய் இல்லாட்டி ஒரு தந்தை என்று அந்த தகுதிய அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்குள்ள நாங்க எப்படி எங்களோட பிள்ளைகள் விடயத்துல நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு பார்க்கக்குள்ள உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ்டையும் ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா நாங்க ஒரு நல்ல நிலைமையில எங்களோட பிள்ளைய ஆளாக்கி விடணும். எங்களோட பிள்ளை சான்றோர், படித்தவர், நல்ல புள்ள, சமூகத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய பிள்ளைன்னு சொல்லி எங்களோட பிள்ளை 4 பேர் மத்தியில போற்றப்படணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ்டையும் ஒரு ஒட்டுமொத்த விருப்பமாக இருக்கும். அதாவது அத தமிழ் அழகா சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்கும் தாய் அப்படின்னு சொன்னா என்ன, எங்கட பிள்ளைய சான்றோர் படித்தவர் அப்படின்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் வித்தியாசமானது. ஒரு பிள்ளைய கருவுல இருந்து நாங்க இந்த உலகத்துக்கு அந்த பிள்ளைய கொடுக்கக்குள்ளமா நாங்க மிச்சமே கஷ்டப்படுவோம் இல்லையா? அதாவது அந்த கஷ்டத்தை வர்ணிக்கக்குள்ள சொல்ற ஒவ்வொரு எலும்பும் முறிந்து போற வழி ஒரு பிள்ளைய இந்த உலகத்துக்கு நாங்க தரக்குள்ள. அப்போ அந்த ஒவ்வொரு எலும்பும் முறிந்து போற வழியோட எங்கட பிள்ளைய நாங்க பிரசவித்து எங்கட பிள்ளைகளோட முகத்தை பார்க்கக்குள்ள அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் நாங்க மறந்து அந்த பிள்ளைய மார்போட அணைத்து முத்தம் கொடுத்து சந்தோஷப்படுவோம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் எங்கட பிள்ளைய 4 பேர் நல்ல விதமா படிச்சுக்கிறாங்க, சமூகத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல அந்த புள்ள ஈக்குதுன்னு சொல்லி 4 பேர் நல்ல விதமா எங்கட பிள்ளைய சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுக்கு அது எல்லா சந்தோஷத்தையும் விட அந்த பெற்ற டைம் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, அப்போ அப்படி ஒரு பெற்றோர், அதாவது அந்த சான்றோரா எங்கட பிள்ளைகளை நாங்க உருவாக்கக்குள்ள எங்களுக்கும் எங்கட பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு
மிச்சமே ஒரு வலிமையான உறவாக இருக்கணும். அந்த பிள்ளைகளோட கல்வி செயல்முறைக்கு முந்தி நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னோமா, உளவியல் சொல்றது என்னான்னு சொன்னா, குழந்தைகள் கருவில் இருக்கின்ற பொழுதே இந்த உலகத்தை கற்றுக்கொள்ள துவங்கி விடுகின்றார்கள். அப்போ எங்கட புள்ள வயிற்றுல வந்ததுக்கு பிறகு அவங்க இந்த உலகத்தை கற்றுக்கொள்ள துவங்கிடுறாங்க. எங்கட செயல்முறைகள் நாங்க பிள்ளைய வயிற்றுல வச்சுட்டு எப்படி எல்லாம் நடந்து கொள்றோமோ, எங்கட செயற்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்குதோ, நாங்க சந்தோஷமா இருக்கிறோமா, நாங்க கவலையில இருக்கிறோமோ, நாங்க சோர்வுத்தன்மையில இருக்கிறோமோ, இல்ல நாங்க ஆக்டிவா இருக்கிறோமோ, நிறைய ஓதி படிச்சு அல்லாஹ் கிட்ட நாங்க நிறைய துவா கேட்டு எங்கட பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோமோ, இல்ல ஏதோ ஒரு நிலைமையில ஏதோ வயிற்றுல வந்துட்டே பெத்தெடுக்கோமேன்ற ஒரு நிலைமையில நாங்க எங்கட பிள்ளைகளை பெத்தெடுக்கிறோமோ, ஏதோ அது எங்கட வயிற்றுல இருக்கிற குழந்தைகள் கற்றுக்கொள்ளும். ஏண்டா உம்மா ஹாப்பி மூட்ல இருக்குது, இல்ல ஏண்டா உம்மா சேட் மூட்ல இருக்குது, வீட்டுல ஒரே பிரச்சனை ஆயிக்குது, இல்ல வீட்டுல சந்தோஷமான ஒரு சூழலை நான் பிறக்க போறேன்ன்றது எல்லாம் வயிற்றுல இருக்கிற பிள்ளை கற்றுக்கொள்ளும். அப்போ இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான உறவுண்டு சொல்றது எங்கட பிள்ளைகள் வயிற்றுல இருக்கின்ற பொழுதே ஆரம்பித்து விடுது. அப்போ இப்ப பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுது, வயிற்றுல இருக்கின்ற பொழுதே கற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தா அவங்கட அந்த கற்றல் நிலைமை எவ்வாறு இருக்க வேணும். இன்னைக்கு கற்றல் செயல்முறை என்று சொல்றது இன்றைக்கு புள்ள வயித்தால எலும்பின உடனே புள்ள பிறந்துட்டுன்னு சொன்னா அப்பையிலிருந்தே படிக்கிறதுக்கான கிளாஸஸ் ஏதாவது இருந்தாலும் ஓகே போடுவோம் புள்ள படிக்கட்டும் நல்லா படிக்கட்டும், எங்க வேணுமோ போராஜா, நீ நல்லா படி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டப்ல தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்குது இல்லையா. அப்போ எங்களோட பிள்ளை கற்றுக்கொள்ற ஒரு விஷயம், அந்த கற்றல் செயல்முறை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள, இந்த கற்றல் அப்படின்னு சொல்றது ஒரு பிள்ளை ஒரு விஷயத்த படிக்குதுன்னு சொன்னா அந்த விடயத்தாலமா அந்த பிள்ளையிட நடத்தையில ஒரு மாற்றம் வர வேணும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாமுக்காக சரியா, இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்காக சொல்லி உம்மை படிக்க சொல்றாங்க, பாப்பா படிக்க சொல்றாங்க, எக்ஸாம் வருது அப்படின்ற ஒரு மைண்ட்ல இல்லாம நான் படிச்சேன்னு சொன்னா அதுல என் நடத்தையில ஒரு மாற்றம் வரணும், அந்த விஷயத்தை நான் செயற்படுத்தணும். அதுதான் உண்மையான கற்றல் செயல்முறையாக உளவியல் அடையாளப்படுத்துது. அப்போ இந்த கற்றல் முறைமை இரண்டு வகையாக இன்றைக்கு நடக்குது. இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த ஆன்லைன் கிளாஸஸ், பிசிக்கல் கிளாஸஸை விட இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அதிகமா நடக்குது. அந்த கற்றல் முறை பிசிக்கல் கிளாஸஸாக ஆன்லைன் கிளாஸஸாக இன்றைக்கு பல இடங்கள்ல பல்வேறுதரப்பட்ட வகையில நடைபெற்றுட்டு வருது. அதுல முக்கியமாக பிசிக்கல் கிளாஸ்ன்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல படிக்கிற விஷயங்கள், இல்லாட்டி வேற பிரைவேட் கிளாஸஸ் அந்த இடத்துல பெய்த்து பிள்ளைகள் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயத்த கற்றுக்கொள்றேன்னு சொன்னா அது பிசிக்கல் கிளாஸஸாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்றது இது கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா. இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் ஒரு இடத்துல வீட்டுல இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல ஒரு தனி அறையில இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த டீச்சர் ஒரு லேப்டாப்ல இல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் போனின் ஊடாக டீச்சர் கற்றுக் கொடுக்கிற விடயங்களை கற்றுக்கொள்கின்ற தன்மை இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸஸின் மூலமாக பரவலாகவே நடைபெற்று வருது. அப்ப இதுல இரண்டு வகையிலையுமே பெற்றோர்ட பங்களிப்புன்னு சொல்றது கட்டாயமான ஒரு விஷயமாக காணப்படுது. இப்ப பிசிக்கல் கிளாஸஸாக இருந்தாலும் எங்களோட புள்ள கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் இருக்குது, இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்குது, சயின்ஸ் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி எங்களோட புள்ள வீட்டை விட்டு வெளியே போனேன்னு சொன்னா திரும்ப வீட்டுக்கு சேர்ந்ததற்கு பிறகும் எங்களோட பிள்ளைய நாங்க வாட்ச் பண்ண வேணும். எங்களோட பிள்ளையோட செயற்பாடுகள் எப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க வேணும். எங்களோட புள்ள போற கிளாஸ் என்ன, படிச்சு கொடுக்குற டீச்சர் யாரு, எப்படியெல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க, பொருத்தமா கற்றல் நடக்குதா, டீச்சர் அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் புள்ள நல்ல விஷயத்தை விளங்கி கொள்ளுதா, இல்லாட்டி ஏதாவது பிள்ளையோட கற்றல்ல பிரச்சனைகள் ஈகுதா, உள்ள ஷார்ட் டேர்ம் மெமரியா, உள்ள லாங் டேர்ம் மெமரியா, மார்க்ஸஸ் எப்படி எடுக்குது, ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போறாவா, ஸ்கூல்ல பிள்ளைக்கு எப்படியான ஒரு
பேரிக்குது பிள்ளை ஸ்கூல்ல பிள்ளைன்னு சொன்னா எப்படி டீச்சர்ஸ் மாட்ட ஒரு இதோண்டிக்குமே கணிப்பொண்டிக்குமே அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கட பிள்ளைகள் சம்பந்தமாக நாங்க தேட வேணும். ஏன்னா இந்த காலத்துல பிள்ளைகள் இன்றைக்கு இப்படி இருக்கிறவங்க இன்றைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகக்குள்ள நல்ல தூய்மையா போற பிள்ளைகள் திரும்பி வீட்டுக்கு வரக்குள்ள அதே தூய்மையோட வாராங்களான்னு சொல்றது இன்றைக்கு சந்தேகமான ஒரு விஷயம். என்று சொன்ன அந்த கிளினிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு செஷனையும் பார்க்கக்குள்ள அவ்வளவுக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம். நல்லா படிச்ச புள்ள, நல்லா இருந்த புள்ள, சாதித்த புள்ள, ஆனா இப்படி மாறி பெய்த்துட்டாங்களே சிஸ்டர், இப்படி மாறி பெய்த்துட்டாங்களேன்னு ஒவ்வொரு பேரண்டா வந்து சொல்லி அழக்குள்ள உண்மையிலேயே கவலையாக இருக்கும். கிளாஸ் போறேன்ட்டு போனாங்க, பொடியனோட சேர்ந்து பைக்ல பெய்த்த, திரும்பி வந்தது தெரியா, இன்னொருத்தர் சொல்லித்தான் தெரியும், அப்படி இப்படின்னு 1008 பிரச்சனைகள் இன்று சமூக மட்டத்துல எங்கட பிள்ளைகளுக்குள்ளால பரப்பப்பட்டு வருது. இப்போ இந்த டைம்ல ஆஸ் அ பேரண்ட்ஸா நாங்க அவங்களுக்கும் எங்களுக்குமான அந்த பாண்ட், எங்கட பிள்ளைகள் ஓகே பிள்ளைகள் சொல்றது எல்லாமே நாங்க கேட்கணும். முதலாவது எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நாங்க எங்கட பிள்ளைகளோட மூவ் ஆகணும். புள்ள வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு பொடியன், ஒரு 15 வயசு பொடியன் வீட்டுக்கு வரக்குள்ள ஏதோ சேட் மூட்ல வீட்டுக்கு வருதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், எங்கட புள்ள தோளுக்கு மேல வளர்ந்துட்ட புள்ளைகிட்ட பேத்து எப்படி என்ன ராஜா என்ன கவலைன்னு எங்கட பிள்ளைகள்கிட்ட எங்களுக்கு கேட்க இயலாது. அதனால நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களை தூது அனுப்புறோம். கொஞ்சம் பேத்து கேளு, தம்பி ஏன் இப்படி இருக்கிற, தம்பி ஏன் கவலை ஆகிக்கிற, தம்பி ஏன் சாப்பிட வரல, கொஞ்சம் பேத்து கேளு என்று சொல்லி எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களை நாங்க தூது அனுப்புவோமே இல்லாம நாங்க எங்கட பிள்ளைகிட்ட பேத்து ஏன் ராஜா கவலையா ஈக்கிறேன்னு சொல்லி கேட்க மாட்டோம். அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அந்த பாண்ட் இப்போ இல்ல. அண்மையில ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சேன். அதாவது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து பிள்ளைகளோட சைட்லயும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டு பேரண்ட் சம்பந்தமான 10 கேள்வி போட்டு ஒரு ஷீட்டும் அதை ஃபில் பண்ணி தரணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் சைட்ல பிள்ளைகள் சம்பந்தமான 10 கேள்வி, பிள்ளைகளுக்கு விருப்பமான சாப்பாடு என்ன, பிள்ளை பிறந்த திகதி என்ன, பிள்ளைகள் எப்படி ஈக்கிறாங்க, பிள்ளைகளோட அறிவு மட்டம் எப்படி, ஃபேவரட் கலர் எப்படி, அப்படி இப்படின்றதெல்லாம் பேரண்ட்ஸ் சைட்ல. அதே மாதிரி பிள்ளைகளோட சைட்ல பேரண்ட்ஸ் சம்பந்தமா 10 கொஸ்டின்ஸ் போட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, அதுல வந்து பிள்ளைகளோட சைட்ல ஒரு கொஸ்டின் போட்டிருந்த, இறுதியாக உங்கள் தாய் உங்களுக்கு முத்தம் தந்தது எப்பொழுது, இறுதியாக உங்கள் தாய் உங்களுக்கு முத்தம் தந்தது எப்பொழுது. அந்த கொஸ்டினுக்கு ஒரு பாய் ஆன்சர் பண்ணியிருந்தாரு, நான் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த பொழுது. இப்போ அந்த பொடியன் ஓலவல் படிக்கிற. அப்ப 5 வருஷத்துக்கு முந்தி அந்த உமா அந்த பொடியனை கிஸ் பண்ணிக்கிற. ஏன்னா உமா உன் சைட்ல இருக்கிற, பொய்யா எழுதலாம், ஒவ்வொருத்தரையா எழுப்பி ரீட் பண்ண சொல்ற, உண்மையத்தான் எழுதணும். உமா மாறும் புள்ளால பத்தி உண்மையத்தான் எழுதணும், பிள்ளைகளும் தாயை பத்தி உண்மையத்தான் எழுதணும்ன்ற ஒரு இதுல அந்த பொடியன் எழுதி வச்சுக்கிறார், தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த பொழுது. அப்ப சித்தி அடைந்த பொடியன் சாதாரண தர பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கிறான். உள்ள மட்டு பாவனையும் அந்த பொடியன்ட்ட இருக்குது. ட்ரக்கா அதா இதா எஃப்ஆசா எல்லாமே இருக்குது. இனி இல்லாம இருக்குமா தாயிட அன்பு, தாயிட தேடல், தாயிட அரவணைப்பு, தாயிட கருணை. 5 வருஷமா தாயிட வருடல் படாத அந்த பிள்ளை வேறொண்ட நாடி போகாம இருக்குமா? உங்களோட பிள்ளை தோளுக்கு உயர்ந்து வளர்ந்துட்டுன்னு சொன்னா பிள்ளை கிட்ட போகலா, பிள்ளையோட பேசலா, என்ன படிக்கிறாங்கன்னு கேட்கலா, எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லியே கேட்கலா, என்ன அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் விழித்துக்கோங்க. பிள்ளைகளோட பேசுங்க, எல்லா விஷயத்தையும் பிள்ளைகள்கிட்ட ஓப்பன் ஹார்ட்ல பேசுங்க. உங்களோட இளமை பருவத்துல நடந்த சுவாரஸ்யமான சந்தோஷமான விஷயங்களை உங்களோட பிள்ளைகிட்ட ஷேர் பண்ணுங்க.
இப்படித்தான் ராஜா நடந்துச்சு, நான் இப்படித்தான் ராஜா இருந்தேன், நான் இந்த ஸ்கூல் போற காலம் இப்படி எல்லாம் படிப்பேன் தெரியுமா, நல்லா படிப்பேன் தெரியுமா, அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களோட பிள்ளைகள் கிட்ட ஷேர் பண்ணக்குள்ள ஏண்ட உண்மை கிட்ட எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்லியா பேச இயலும், ஏண்ட உமாவோட ஃப்ரெண்ட்லியா பழக இயலும் அப்படின்ற ஒரு செட்டப்ப உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில கிரியேட் பண்ணுங்க. அதுல அடுத்தது வந்து ஆன்லைன் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லக்குள்ள இது மிச்சமே ஒரு பிசிக்கல் கிளாஸை விட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லையா. எங்கட புள்ள ஒரு எங்கட வீட்டுல ஒரு ரூம்ல கேக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு இடக்கு ஒரு கப்பத்து பார்த்து கொள்ள இயலும், பிள்ளைகள் படிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க இயலும், யாரு லெக்சரர்னு பார்க்க இயலும், பிள்ளைகள் படிக்கிறது அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ற மாதிரி அந்த கற்றல் செயல்முறை இருக்குதான்னு பார்க்க இயலும், எங்களுக்கும் பிள்ளைகளுக்கு பக்கத்துல இருந்து விஷயங்களை கேட்டுக்கொள்ள இயலும், அறிந்து கொள்ள இயலும். உண்மையிலேயே ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அதுலயும் நாங்க எப்படி எங்கட பிள்ளைகள் 4 சுகத்தொள்ளுக்கு தட்டத்தனிய போனை கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டு நாங்க எங்கட பாட்டுல புள்ள படிக்கிற சத்தம் போட வேணாம், புள்ள படிக்கிற வீட்டுக்கு யாராலும் வந்தாலும் யாரும் சத்தம் போட்டுல புள்ள ரூமுக்கு படிக்கிறன்ற ஒரு செட்டப்ல பிள்ளைகளை பிள்ளைகளை நம்பணும். கட்டாயம் அவங்களோட மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆனா அந்த நம்பிக்கை அளவு கடந்த ஒரு நம்பிக்கையாக இருந்திடக்கூடாது. அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் உண்மையிலேயே மிச்சமே நல்ல. இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் மலிஞ்சு காணப்படுது. ஆனா கட்டாயமாக அதுல பேரண்ட்ஸ்ட கண்காணிப்புன்னு சொல்றது இருக்கத்தான் வேணும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகள்கிட்ட முறையான நல்ல மாற்றங்களை எங்களால ஏற்படுத்த முடியும். இதுல ஒரு டாபிக் ஒண்ணு தரப்பட்டுச்சு, இணையவழி கற்றல் செயற்பாட்டுல பெற்றோட பங்களிப்பு எப்படி இருக்க வேணும். இணைய வழி கற்றல் செயற்பாடு இன்னைக்கு உண்மையிலே பரவலாக அது நடக்குது தானே. இணைய வழி கற்றல் செயற்பாடு தான் எல்லாம். அப்போ பெற்றோரோட பங்களிப்புன்னு பார்க்கக்குள்ள அதுதான் சொல்றேன், பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, யாரு படிச்சு கொடுக்குறாங்க, பிள்ளை என்ன சப்ஜெக்ட படிக்குது, லெப்ல படிக்குதா, ஸ்மார்ட் போன்ல படிக்குதா, இல்ல அந்த கிளாஸ போட்டு வச்சுட்டு போன்ல வேற யாரோடையாவது செக் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இல்லாட்டி கிளாஸ் நடக்கிறேன்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு போயிட்டு ரூமை மூடிக்கொண்டு ஏதாவது வீடியோஸ் பாக்குறாங்களா, உண்மையிலே கிளாஸஸ் தான் நடக்குதா அப்படின்றது எல்லாம் நாங்க வாட்ச் பண்ண வேணும். யாராவது எங்கள்ட பிள்ளைகள் சம்பந்தமாக வந்து எங்கள்கிட்ட சொன்னாலும் முறையிட்டாலும் எங்கட பிள்ளைகள் அப்படி இல்ல, எங்கட பிள்ளைகள் ஒரு நாளும் அப்படி தப்பு செய்ய போறவங்க இல்லைன்னு சொல்லி நாங்க சொல்லப்படாது. நெருப்பு இல்லாம புகை வராது. அதால அது சம்பந்தமாக தேடணும். நீங்க சொன்னதுக்கு ஜஸாகல்லா. எஸ், நான் பாக்குறேன், ஏண்ட பிள்ளைகிட்ட கேக்குறேன், பிள்ளைகிட்ட கேட்கணும், இப்படி ஒன்று ஈகுதா, என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்றது எல்லாமே நாங்க எங்கட பிள்ளைகளோட பேச வேணும். அப்போ இந்த கற்றல் செயற்பாட்டுல வந்து பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகக்குள்ள, பிள்ளைகளினுடைய கற்றல் செயற்பாட்டுல பெற்றோர்ட பங்களிப்பு இருக்கக்குள்ள பல ஆராய்ச்சி முடிவுகள் வந்து நிறைய பிரமிக்கத்தக்க மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. உளவியல்ல வந்து இந்த பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சம்பந்தமாக ஆராய்ச்சி செஞ்சோன்ன அதுல நிறைய குட் ரிசல்ட்ஸ் கிடைச்சப்பட்டுச்சு. அதுல வந்து இந்த பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்ல ஸ்கோர், நல்ல கிரேட்ஸ் அந்த டெஸ்ட்கள், அவங்களோட டெஸ்ட்கள், அதாவது they get better score and grades on test. அவங்களோட டெஸ்ட்ல வந்து நிறைய அந்த நல்ல ஸ்கோர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட உருவாகும். என்ன புள்ள படிக்கிறதே இல்ல, எவ்வளவுதான் சொன்னாலும் சிஸ்டர் அவங்க படிக்கிறல, படிக்க இயலும் தானே, எவ்வளவெல்லாம் நாங்க செலவழிக்கிறோம், அந்த கிளாஸ் வேணுமா, இந்த கிளாஸ் வேணுமா, அப்படி வேணுமா, இப்படி வேணுமா, என்னவெல்லாம் அனுப்புறோம், இவனுக்கு கொஞ்சம் படிக்க இயலவா அப்படின்னு கேட்கிற பேரண்ட்ஸ், நீங்க உங்களோட பிள்ளைட கற்றல் செயற்பாட்டுல ஈடுபாடு காட்டுறீங்களா? இன்னைக்கு இது என்ன புள்ள ஒரு ரூம்ல இருந்து படிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னா அவங்கள டிவி சத்தம் இல்லாட்டி ஒரு போன்ல சத்தம் ஹோண்டிக்கும். பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு சரியான டிஸ்டர்பன்ஸ்
டிஸ்டர்ப், வீட்டுல ஆட்கள் ஒரே சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி கிளாஸ் கட் பண்றது, உம்மா கணக்கு எடுக்கறல, பிள்ளையோட கொப்பி பாக்குறல, என்ன படிச்சுக்கிறாங்கன்னு பாக்குறல. ஒரு புள்ள கிரேட் 5 வரைக்குமா பிள்ளையோட பேக் செக் பண்ணணும்னோ? ஒரு பிள்ளை பெருத்து அந்த 15 வயசாயினாலும் அந்த பிள்ளையோட பேக் செக் பண்றேன்னு சொல்றது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. அப்போ நாங்க எங்கட அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்கின்ற பொழுதுதான் எங்கட பிள்ளைகள் நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க உங்களோட பிள்ளைகளோட மூவ் ஆகாம என் பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லைன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே இயலாது. அடுத்தது இந்த பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஈக்கிற பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா அவங்க ஸ்கூலுக்கு டெய்லி போவாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பிள்ளைகள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, டீச்சர்ஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னா, ஸ்கூல் வரல, விட்டு விட்டு வார, படிக்கிறது ஒன்றுமே தெரியா, நேத்து படிச்சது இன்றைக்கு படிக்கிறல தானே, அதனால அவன் நேத்து வரல, இன்றைக்கு படிச்சு கொடுக்கறது விளங்கி கொள்ள கஷ்டம். அப்போ நாங்க எங்களோட பிள்ளைகிட்ட ஏன் நீ ஸ்கூல் போடல, நீ ஸ்கூல் போகத்தான் ஒண்ணுமுண்டா அதட்டி அனுப்பக்கூடிய பேரண்ட்ஸா இருக்கணும். எந்த தாயும் பிள்ளைக்கு பயப்படக்கூடிய பெற்றோரா இருக்கக்கூடாது. பிள்ளைகள் உங்களுக்கு தான் பயப்படணும். நீங்க பிள்ளைகளுக்கு பயப்படக்கூடிய ஒரு செட்டப்ல இருக்க கூடாது. இன்றைய வீட்டுல நிறைய அந்த வீட்டு சூழல்ல, குடும்ப சூழல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு பயம். எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் போகலான்னு சொன்னா அவங்களுக்கு விளங்குறலையாம்மா அப்படின்னு கேட்டா, சரி ராஜா போகாதீங்க, அவனுக்குதான் நான் போக சொன்னா நீ போகத்தான் வேணும்னு அதட்டி அனுப்பக்கூடிய பேரண்ட்ஸா நீங்க ஈக்குறீங்களா? அது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு பயந்த ஒரு சுபாவத்துல, பிள்ளைகளுக்கு இப்படித்தானே, இப்ப பிள்ளைகள் எங்களை உமாவோட எதுவும் பேசி செஞ்சு கொள்ள இயலும், இல்லாட்டி வாப்பாவோட எதுவும் பேசி செஞ்சு கொள்ள இயலும்ன்ற ஒரு செட்டப்ப வீட்டுல நாங்க எப்பவுமே கிரியேட் பண்ணிடப்படாது. நான் ஒரு தப்பு செஞ்சா, நான் ஒரு விஷயத்துக்கு முரணாக, ஒரு நல்ல ஒரு விடயத்துக்கு முரணாக நான் நடந்து கொள்கின்ற பொழுது என் உம்மாவும் வாப்பாவும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஒன்று செஞ்சு பேய்த்து, இப்ப உம்மா ஓடி புள்ள ஒரு மார்க்ஸ் ஒன்று குறைவா எடுத்துட்டு வருதுன்னு சொன்னா, உம்மா அந்த இடத்துல பேய்த்து அந்த பிள்ளைய ஏன் இப்படி நீ மார்க்ஸ் எடுத்தான்னு கேட்கக்குள்ள புள்ள ஓடி போய்த்து வாப்பாவை கட்டி புடிச்சு கொள்ளக்குள்ள, வாப்பாவும் அந்த இடத்துல உம்மை சொல்றது சரிதானே, நீ ஏன் இந்த மார்க்ஸ் எடுத்துட்டு வந்தன்னு கேட்கக்கூடிய தந்தைகள் இருந்தேன்னு சொன்னா பிள்ளைகளோட அந்த வளர்ச்சியில நல்ல மாற்றங்களை உண்டு பண்ண இயலும். இல்ல புள்ளைக்கு ஏசாதீங்க, புள்ளைக்கு அடிக்காதீங்க, புள்ளைக்கு திட்டாதீங்க, பிள்ளைக்கு பேசாதீங்கன்னு சொல்லி பிள்ளைகளிடமில்ல அளவு கடந்த பாசத்தை ஒரு தாயோ தந்தையோ கொடுக்கின்ற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணாக இருக்கின்ற பொழுது, தாய்க்கு தந்தை முரணாக இருக்கவும் படாது பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல, தந்தைக்கு தாய் முரணாகவும் இருக்கப்படாது பிள்ளைகளை வளர்க்கிற விடயத்துல. இரண்டு பேரும் ஒரே கோணத்துல ஒன்று மாதிரி யோசிச்சு எங்கட பிள்ளைகளை நாங்க இப்படித்தான் வளர்க்கணும், இப்படி எல்லாம் இருக்குதுன்ற அந்த ஒரு நிலைமைய நாங்க உருவாக்க வேணும். அடுத்தது இந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகள் சம்பந்தமான பெற்றோர்ட பங்களிப்பு இருக்கின்ற பொழுது அவங்கள்ட்ட நிறைய அந்த சமூகம் மயப்படுத்தப்படுவாங்க. எங்கட பிள்ளைகள் அந்த ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட டெவலப் ஆகும். எல்லாரோடையும் பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. சரியா? அது அடுத்தது அவங்க இப்போ ஒரு இடத்துல தைரியமா அவங்க எழும்பி பேசுவாங்க, அந்த சமூகத்தோட நல்லா பழகுவாங்க, 4 பேரோட முகம் சிரிச்சு பேசுவாங்க, நல்ல விஷயங்கள்ல இணைந்து கொள்வாங்க, நிறைய தலைமை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வாங்க, நிறைய இடத்துல தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, சமூகத்து மட்டத்துல நல்ல பெயரை உருவாக்கி கொள்வாங்க. அந்த பொடியனா எதுக்குமே இல்ல அப்படின்ற ஒரு செட்டப்ல இருக்க மாட்டாங்க. அவரா தைரியமா அவரை சூஸ் பண்ணுங்க, அவரை செலக்ட் பண்ணுங்க, அவர் நல்லா செய்வாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்ற மாதிரியான சமூகமயப்படுத்தல் எங்கட பிள்ளைகள் மத்தியில ஏற்படும். எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அந்த அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருக்கின்ற பொழுது, அவங்களோட கற்றல் செயற்பாடுகள்ல எங்களோட பங்களிப்பு இருக்கின்ற பொழுது, அவங்கள்ட்ட இந்த சோசியல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றது
டெவலப் ஆகும். அடுத்தது வந்து கெட் தேர் ஹோம் ஒர்க் டன். அதாவது ஸ்கூல்ல இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன ஸ்கூலுக்கு வெளியே முட்டுக்கால் போட்டு நிப்பாட்டுற ஹோம்ஒர்க் செஞ்சில்ல, எப்ப பாரு டீச்சர்ஸ் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வீட்டுக்கு கொடுக்குற ஒரு வேலையுமே செஞ்சுட்டு வரல, உங்களோட பிள்ளை ஒன்றுமே செய்யல, எந்த ஹோம்ஒர்க்குமே செஞ்சுட்டு வரல, வீட்டுல படிக்கிறலையா, நீங்க சொல்லி கொடுக்கறலையா, அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ்ட வந்து டீச்சர்ஸ்மார் வந்து கேட்பாங்க. உண்மையிலேயே நாங்க எங்கட பிள்ளைகள்ட கிளாஸ் விட்டு வந்துச்சுன்னு சொன்னா, ஸ்கூல் விட்டு வந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள்ட பேக் அப்படியே வாங்கி எடுக்கணும். பேக திறந்து ஒவ்வொரு கொப்பியா செக் பண்ணணும். என்ன படிச்சுக்கிறாங்க, எதுல ஹோம்ஒர்க் கொடுத்தீங்குது, அந்த நைட்டே இப்ப உதாரணமா இன்னைக்கு ஃப்ரைடேன்னு வைங்களே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 days டைம் தானே பிள்ளைக்கு, மண்டே தானே ஸ்கூல்ன்றது இல்ல, அந்த நைட்டே அண்டேட ஹோம்ஒர்க் எல்லாம் புள்ள பினிஷ் பண்ண வச்சு அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் மாட்ட எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்காம இருக்கிறதுக்கு நாங்க எங்களோட பிள்ளைட அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா செய்ய வைக்கணும். எங்களோட இன்வால்வ்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கக்குள்ள அது தானாகவே நடக்கும். அடுத்தது அவங்கள்ட்ட பாசிட்டிவ் மைண்ட் உருவாகும். இப்ப எல்லாமே வந்து பேரண்ட்ஸ்ட சொல்லுவாங்க, இப்ப நாங்க எங்கட பிள்ளைகளோட அந்த ஈடுபாடு எங்கள்கிட்ட இருக்கக்குள்ள எல்லா செயல்முறை கற்றல் செயல்முறைகள்ல இதர விஷயங்கள்ல எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில அந்த இணைப்பு இருக்கக்குள்ள பிள்ளைகள் வந்து எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு ஸ்கூல்ல இப்படி நடந்துச்சுமா, இன்னைக்கு இப்படி இப்படி எல்லாம் டீச்சர்ஸ் கேட்டாங்க. உண்மையிலேயே உங்களோட பிள்ளைகள்ட சிந்தனை சக்தி அதிகரிக்கணும்னு சொன்ன நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன புள்ள ஷார்ட் டேர்ம் மெமரி. இப்ப அண்மையில கிளினிக்கு வந்திருந்த ஒரு பேரண்ட் அவவும் சொன்ன விஷயம், ஷார்ட் டேர்ம் மெமரி படிச்சது எல்லாம் மைண்ட்ல நிக்கல. ஒரு கிரேட் 3 படிக்கக்கூடிய ஒரு பொடியனை கூட்டிட்டு வந்திருந்த கிளினிக்கு. இந்த பொடியம்மாருக்கு நாங்க கொடுக்கக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, புள்ளை ஸ்கூல்ட்டு வந்த உடனே அன்றைய நாள் ஸ்கூல்ல நடந்தது எல்லாம் இரவுல தூங்க போற பிள்ளைட கிட்ட இருந்து தாய் கேளுங்க. அது சொல்லக்குள்ளே அந்த உம்மோட முகம் சுருங்குது. ஏன்? அதுக்கெல்லாம் டைம் இல்ல மேடம், அப்படியெல்லாம் கேக்குறதுக்கு டைம் இல்ல. அப்போ உங்களோட பிள்ளைய எப்படி நல்ல பிள்ளையா அந்த லாங் டேர்ம் மெமரியா அவ அந்த பிரைனை வந்து நாங்க டெவலப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, சரி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்வாங்க. என்னான்னு சொன்னா, இரவுல தூங்க போகக்குள்ள அன்றைய நாள் காலையில எலும்பினத்தில இருந்து பிள்ளை இரவாகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க, ஸ்கூல்ல எப்படி நடந்து கொண்டாங்க, டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நல்லா இது உங்களோட ஒர்க் எல்லாம் ஸ்கூல் ஒர்க் எல்லாம் நல்லா செஞ்சீங்களா, அதுக்கு டீச்சர் எப்படி சொன்னாங்கன்றது எல்லாம் எங்களோட பிள்ளைகளோட மனம் விட்டு பேசணும். நீங்க ஒரு நாளைக்கு உங்களோட புள்ள கிட்ட பேத்து, ராஜா இன்னைக்கு ஸ்கூல்ல என் பிள்ளைக்கு என்னமா படிச்சு தந்த, சரி ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன்னு கேட்டு பாருங்க. கட்டு கட்டு கட்டா சொல்லிட்டே போவாங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன்ன்ற மாதிரி அவங்களோட வார்த்தைகள் வந்து 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 கொட்டும். அப்போ அது எல்லாம் நாங்க லிசன் பண்ணணும். சரி அதை விட்டுட்டு சரி சரி தூங்க தூங்க அப்படின்றது இல்ல. ஓகே ராஜா, அப்படியா, அப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளோட விஷயம் எல்லாம் கொஸ்டின் மார்க் போட்டு 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 நாங்க கேட்கணும். கேட்கக்குள்ள எங்களோட பிள்ளைகள் எங்க தப்பு செய்யறாங்க, எப்படி தப்பு செய்யறாங்கன்றத எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். அந்த டைம்லம்மா எங்களோட பிள்ளைகள் தப்பு செய்யாம எங்களுக்கு அவங்கள கைட் பண்ணி லேசாயிக்கும். அதால தான் சொல்ற, பிள்ளைகளோட ஒவ்வொரு விஷயமா கேளுங்க. அப்படி நாங்க ஒவ்வொரு நைட்டும் கேட்கக்குள்ள பிள்ளைகளோட மெமரியில இந்த உம்மா என்கிட்ட கேட்பாங்க, வீட்டுக்கு போயிட்டு நைட்டுக்கு தூங்க போக்குள்ள உம்மா என்கிட்ட கேட்பாங்க. அதால நான் என் மெமரியில இந்த விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி புள்ள அதை சர்வ் பண்ணிக்கொள்ள ட்ரை பண்ணும். புள்ள அப்படி டெய்லி சர்வ் பண்ணி வந்த உங்கள்கிட்ட சொல்லக்குள்ள பிள்ளையோட இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியா மாறும். ஏன்னா பிள்ளைகிட்ட அந்த என்ன அத பிரைன்ல வந்து பிள்ளை அதை சர்வ் பண்ணிக்கொள்ற அந்த ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகக்குள்ள அத அந்த பிள்ளை வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கொள்ற ஒரு தன்மை வந்து பிள்ளைகள்கிட்ட இயல்பாகவே ஏற்படும். அதால தான் சொல்ற, பிள்ளைகளோடு நிறைய பேசுங்க, பிள்ளைகள் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கேளுங்க. நேத்து என்ன சாப்பிட்ட, நேத்துக்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்ட, அப்படி அது
கடந்த காலத்தை நினைவுபடுத்தி பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. நேத்தி ஸ்கூல்ல என்ன சொல்லி தந்த, சரியா? இல்லாட்டி நீங்க இப்ப நைட்டுக்கு இந்த சின்ன பிள்ளைகள்ட்ட ஒரு கிரேட் 1, 2, 3 படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு நர்சரி படிக்கக்கூடிய பிள்ளைகள்ட்ட நைட்டுக்கு தூங்க போகக்குள்ள நல்ல ஸ்டோரிஸ சொல்லுங்க. சரி, இப்படி இப்படி உதாரணமா வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க, எங்களோட ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஸ்டோரிஸ், சரியா? அப்படியே அந்த சம்பவங்களை பிள்ளைகள்கிட்ட சொன்னா பிள்ளைகள் அடுத்த நாள் இரவும் அம்மா எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுங்களேம்மா, நான் தூங்குறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுங்களேம்மான்னு பிள்ளைங்கள்ட்ட கேட்கக்குள்ள நேத்து உண்மை என்ன சொல்லி தந்தேன் அதை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உண்மை இன்னைக்கு உங்களுக்கு அதை விட நல்ல ஸ்டோரி ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி டெய்லி பிள்ளைகளுக்கு அப்படி அப்படி சொல்லிட்டு வரக்குள்ள நான் இன்றைக்கு நேத்து உண்மை சொல்லி தந்த ஸ்டோரிய சொன்னாதான் இன்றைக்கு உண்மை எனக்கு வேற ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்றோன்றதுக்காக பிள்ளைகள் சர்வ் பண்ணிக்கொள்ளும். பிள்ளையோட ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியா மாறும். இப்படியான சின்ன சின்ன எக்ஸசைசஸ் செய்யுங்க. அடுத்தது வந்து நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்த்தா அவங்களுக்கே தெரியுமாக்கும், பேரண்ட்ஸ் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க பிரைன் பூஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். நீங்க அதை எழுதி கொண்டாலும் பரவாயில்ல, பிரைன் பூஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இப்படி இந்த ஆக்டிவிட்டிஸான்னு சொல்லி சிம்பிளா எடுக்காதீங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்து ஃபிங்கர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். அதாவது வந்து ஃபிங்கர்ஸுக்கும் பிரைனுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ நாங்க ஃபிங்கர்ஸால ஒவ்வொரு ஆக்டிவிட்டி செய்யக்குள்ள அதுல வந்து எங்களோட பிரைன்ல வந்து அது என்ன போய் சேர்ற அந்த தன்மை, பிரைன் வந்து ஆக்டிவா இயங்குறதுக்கு எங்களை சுறுசுறுப்பாக்குற அந்த விஷயங்கள் வந்து நடக்கும். அதுல இன்னொரு விஷயம் டங் ட்விஸ்ட். அதையும் வந்து பிள்ளைகளுக்கு காலையில ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு டேப்லெட் ஒன்று எடுக்கிற மாதிரி இந்த பிரைன் பூஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், இந்த டங் ட்விஸ்ட் அப்படியான விஷயங்களை பிள்ளைகளுக்கு செய்ய வைங்க. அப்படி செய்யக்குள்ள பிள்ளைகள் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு, சரியா, அந்த 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 விஷயங்களை வந்து பிள்ளைகள் வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கூடுதலாக காணப்படும். ஓகே, அடுத்தது வந்து இந்த பேரண்ட்ஸ்ட இன்வால்வ்மெண்ட் வந்து நல்லா இருக்கிறதுக்கான சில டிப்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள நீங்க வந்து பிள்ளைகள்ட்ட பேரண்ட்ஸ் குரூப் ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் பேரண்ட்ஸ் குரூப் இருக்கும். அந்த பேரண்ட்ஸ் குரூப்ஸ்ல வந்து கட்டாயம் எடுத்தாங்க. அதுல வந்து டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயங்களையும் வந்து அந்த குரூப்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி அப்லோட் பண்றது வந்து உங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு என்ன படிச்சாங்க, எப்படி எல்லாம் படிச்சாங்கன்றத தெரிஞ்சு கொள்றதுக்கு அந்தந்த விஷயங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து பிள்ளையினுடைய கிளாஸ் டீச்சருக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு உறவு இருக்கணும். உங்களோட பிள்ளையோட கிளாஸ் டீச்சர் யாரு, அதோட அவங்களோட நீங்க பேசணும். உங்களோட பிள்ளைகள் சம்பந்தமா கேட்கணும், கால் பண்ணி கதைச்சணும். அந்த பிள்ளைகள் அன்றைக்கு படிச்ச விஷயம், பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதான்னு கேட்கணும். அப்படி அந்த டீச்சருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு ஒன்று இருக்கணும். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி தான் அன்றைய நாள் ஸ்கூல்ல பிள்ளைகள் என்ன படிச்சாங்க அது சம்பந்தமாகவெல்லாம் நீங்க கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். அடுத்தது வந்து உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து வாசிக்கணும். இப்ப ஒரு புக் ஒன்று சொன்னா இந்த புக்கை ரீட் பண்ணுங்கன்னு சொல்லாம வாங்களே நானும் நீங்களும் ரீட் பண்ணுவோம். தொழுங்கன்னு சொல்லாம வாங்க உண்மையோட சேர்ந்து தொழுவோம். படிங்கன்னு சொல்லாம உண்மையும் வாரன் வாங்க படிப்போம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நாங்க கைட் பண்ணக்குள்ளமா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதை விட செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எப்பவுமே எங்களோட பிள்ளைகளை செய்வோம் அப்படின்னு தான் நாங்க பிள்ளைகளை கைட் பண்ண வேணும். அடுத்தது பி அ ஹோம் ஒர்க் கோச். அதாவது எங்களோட பிள்ளைகளோட ஹோம் ஒர்க்ஸ்ல வந்து நாங்க கோச் பண்ணணும், அவங்கள கைட் பண்ணணும். அந்த பிள்ளைகள் பிழை விடாம, டீச்சர்ஸ்ட போய்த்து ஏச்சி வாங்காம, டீச்சர்ஸ் வந்து இப்ப இந்த கல்வி செயல்முறையில ஸ்கூல்ஸ்லயும் தான் அந்த கிளாஸஸ்லயும் தான் எப்படின்னு சொன்னா உண்மையிலே அது தப்பு இல்லை. பிள்ளைகள் இப்ப நாங்க வீட்டுல ஒரு பிள்ளைய வச்சுட்டு படிச்சு கொடுக்கறதே எவ்வளவு பெரிய கஷ்டம். அவங்க 34 35 பிள்ளைகளை ஒரு கலையே பார்க்கணும். அப்படி பார்க்கக்குள்ள சப்போஸ் அந்த கல்வியில பெருசா ஆர்வம் காட்டாத பிள்ளைகள் அப்படியே விடப்படுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான ஒரு லேர்னிங் கைடன்ஸ் ஒன்றுன்னு சொல்றது வழங்கப்படுறது இல்ல. 34 பிள்ளைகளுக்கும் ஒரே விஷயம்தான் வழங்கப்படும். அப்போ நாங்க அவங்கள வீட்டுல அந்த ஹோம் ஒர்க்களை செய்ய வச்சு அவங்கள கோச் பண்ணி அவங்கள அழகா கைட் பண்ணக்குள்ள ஸ்கூலுக்கு போய்த்தோன்னையும் அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு முன்னுரிமை வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து காணப்படும்.
அடுத்தது வீட்டுல பிள்ளைகளோட ஃபன் ஆயிருங்க, சிரிச்சு பேசுங்க. சரியா? அந்த எங்களோட வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையிலான உறவும் சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கிறதும் எங்களோட பிள்ளைகள்கிட்ட வந்து நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கிறதுக்கு வழிவகுக்கும். எப்பவும் அந்த வாழ்ந்தா என் உம்மா வாப்பவ மாதிரி வாழணும்ன்ற ஒரு செட்டப்ப உங்களோட வீட்டு சூழலை நீங்க உருவாக்குங்க. இந்த விஷயங்களை நாங்க செய்யக்குள்ளேயே எங்களோட பிள்ளைகள்கிட்ட கல்வி மட்டத்துல நிறைய மாற்றங்களை எங்களுக்கு காண இயலும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ். இன்னைக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சம்பந்தமாக பேசக்குள்ள உண்மையிலே நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த விஷயம் தான், நீங்க உங்களோட பிள்ளைக்கு அந்த ஒரு இடத்துல இப்ப உண்மையில பிசிக்கல் கிளாஸஸ் நான் குறை சொல்ற இல்ல, அந்த பிசிக்கல் கிளாஸஸ்ன்னு சொல்றது உண்மை. இந்த பிள்ளைக்கு அந்த டீச்சருக்கும் இடையிலான அந்த பொண்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸை விட பிசிக்கல் கிளாஸஸ்ல கூடுதல் தான். பட் நிறைய தப்பு தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்லைன் கிளாஸஸை விட பிசிக்கல் கிளாஸஸ்ல கூட. அண்மையில ஒரு ரிசர்ச் ஒண்ணு செஞ்சேன். எப்படின்னு சொன்னா, இந்த பிசிக்கல் கிளாஸ் போகக்கூடிய பிள்ளைகளோட நடத்தையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்ச்ல வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னு சொன்னா, இந்த பிசிக்கல் கிளாஸ் போகக்கூடிய பிள்ளைகள் 2 நோக்கத்துக்காக போறாங்க. ஒன்று, அவங்க கற்றுக்கொள்ளணும், நிறைய படிக்கணும், ஆர்வத்துல போறாங்க. இன்னொன்று, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான அந்த லவ் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இல்லாட்டி ட்ரக் அடிக்ஷனுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள், அந்த டைம்ல அவங்க அந்த இடத்துக்கு போனேன்னு சொன்னா அவங்களுக்கு விருப்பமான நபர்களை சந்திக்க இயலும், விருப்பமான இடங்களுக்கு போக இயலும்ன்ற அந்த தேவைக்காகவும் அவங்க இந்த கிளாஸஸ வந்து நாடி போகக்கூடிய தன்மை வந்து அதிகமாக காணப்படுது. அதே கட்டத்துல இந்த ஆன்லைன் கிளாஸஸ பொறுத்த வரையில எங்கட பிள்ளைகள் எங்கட மேற்பார்வையில தான் இருப்பாங்க. எங்கட வீட்டுல எங்கட மேற்பார்வையில் எங்கட பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது இப்படியான தப்பு தவறுகள் நடக்காம எங்களுக்கு எங்கட பிள்ளைகளை பார்த்து கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். அதோட இப்ப அந்த நாங்க இந்த கோச் அந்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கோச்சா நாங்க இருக்கக்குள்ள இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அட்டென்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகளை எங்களுக்கு கோச் பண்ணலும் பக்கத்துல இருந்து. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கற்றல் செயற்பாடுகள் எங்களுக்கு அது ஒரு புதினமாயிக்கும். அடே இப்படி எல்லாம் மிகுதா, இப்ப எங்கள்ட பிள்ளைகள் கற்கக்குள்ள உனக்கு இப்படி என்ன, நீ படிக்கிறல, உனக்கு படிக்கிறது எல்லாம் மனசுல நிக்குது இல்ல, அப்படி இப்படின்னு அதட்டக்கூடிய நாங்க எங்களோட பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்றாங்க, அதுல எப்படியான தன்மைகள் இருக்குது, அது எங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய தன்மையில இருக்குதா இல்லையான்றது எல்லாமே எங்களுக்கு அறிந்து தெரிந்து கொள்றதுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிச்சயமே எங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது வந்து முக்கியமாக இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது, இப்ப மெயினா நீங்க இந்த பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றேன்னு சொன்னா அந்த ஸ்கிரீன் பிள்ளைகளுக்கு வந்து அந்த உடைய அந்த ஒரே விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து சிரமங்கள் இருக்கிறன்றத நிறைய பேருன்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் அந்த கிளினிக்களுக்கு வந்தாலும் சொல்லுவாங்க, பிள்ளைகள் இப்படித்தான் ஆன்லைன் கிளாஸஸ் பிரச்சனை இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ் எவ்வளவாலும் நல்லமா, ஆனா பிள்ளைகள் ஒரு இடத்துல ஈக்கணுமே, அந்த ஸ்கிரீனையே பார்த்துட்டு ஈக்கணுமே அப்படின்ற நிறைய முறைப்பாடுகள் வருது. எஸ், ஸ்கிரீன் பார்க்கத்தானும் ஆன்லைன் கிளாஸஸ்ல ஸ்கிரீனை பார்த்தா தான் பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்தையே விளங்கி கொள்ளையிலும் எல்லாம் ஸ்கிரீன்ல தான் ஷேர் பண்ணப்படும். பட் என்னண்டா அதுல இடையில இந்த பிரேக் டைம்கள் வரும் தானே, அந்த பிரேக் டைம்கள்ல ஐ மசாஜஸ் இது. அதாவது அந்த பிள்ளைகளுக்கு அந்த நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க, பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு ஃபாலோ பண்ண வைங்க. அந்த கண்ணுல வந்து அந்த கரும்புள்ளிக்கு அந்த உள்ளிக்கும் கருமணின்னு சொல்லுவோம் தானே, அதை வந்து மேல கொண்டு போறது, கீழே கொண்டு வருது, திரும்ப மேல கொண்டு வருது, கீழே கொண்டு போறது, திரும்ப மேல கொண்டு வருது, கீழே கொண்டு போறது. அடுத்தது வந்து ஐஸை க்ளோஸ் பண்றது, ஓப்பன் பண்றது, க்ளோஸ் பண்றது, ஓப்பன் பண்றது, க்ளோஸ் பண்றது, ஓப்பன் பண்றது. அடுத்தது வந்து அந்த கருமணியை வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போறது, ரைட் சைடுக்கு கொண்டு போறது, லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போறது, ரைட் சைடுக்கு கொண்டு போறது. அப்படியான அந்த எக்ஸசைசஸ வந்து செய்யறதும் வந்து எங்களோட பிள்ளைகள் அந்த ஸ்கிரீனை வந்து ஒரே போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு அவங்களுக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். பட் அது வந்து உண்மையிலே ஸ்கிரீன் இன்றைக்கு வந்து இல்லாட்டியும் அவங்க என்ன ஸ்கிரீன் பார்க்காம இருக்க போறாங்க, இதை நேரம் போன்ல தானே இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு போன்ன்ற அளவுக்கு
இன்னைக்கு வீட்டுல எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ன்றது கட்டாயமாக்கப்பட்ட மாதிரி எல்லா பிள்ளைகளோட கையிலயும் சர்வசாதாரணமாக ஸ்மார்ட் போன் வழங்கப்பட்டு கொண்டு தான் வருது. அப்போ அந்த டைம்ல என்னோட பிள்ளைகள் அந்த ஸ்மார்ட் போனை கொண்டு தேவையில்லாம விஷயங்களுக்கு போகாம இப்படியான ஆன்லைன் கிளாஸஸ்ல அவங்கள நாங்க விடக்குள்ள அந்த பிள்ளைகள் அந்த என்ன ஒரு கற்றுக்கொள்ற அது அது அந்த பிள்ளைகளை கற்றுக்கொள்ளவும் தூண்டும், அந்த கற்றல் செயல்முறையையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு தப்பான வழிகளுக்கு போகாமலும் அவங்கள பாதுகாக்கும். அப்போ அது அவங்களுக்கு ஒரு என்ன வீட்டுல இருந்தே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். பாருங்க, இன்றைக்கு இந்த ஸ்மார்ட் போனினூடாக இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கக்குள்ளமா இப்ப எங்கட பிள்ளைக்கு என்ன யார் இலட்ச பண்ண விருப்பமோ எங்கெல்லாம் மீக்கிறாங்களோ இப்ப அங்க டிராவல் பண்ணி புள்ள பெய்த்து நிறைய ரிஸ்க் எடுத்து பஸ்ல பெய்த்து இல்லாட்டி வீல் பிடிச்சி வீல் அனுப்பி புள்ள பெய்த்து படிச்சு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேரக்குள்ள அதுலயும் முக்கியமா பொம்பளை பிள்ளைகள் உம்மா பாப்பா என்ன ஒரு டென்ஷன்ல தான் சொல்றேன், நெஞ்சில நெருப்பை கொட்டி கொண்டிருக்கிறேன்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டென்ஷன், என்ன புள்ள ஒழுங்கா போற திரும்பி எப்படி வருவாங்களோ தெரியா அப்படி இப்படின்ற அவ்வளவு ஒரு பயம். பட் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. என்ன அந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சொல்றது இன்றைக்கு பிசிக்கல் கிளாஸஸை விட அதிகமாக பேசப்படுற ஒரு பேசு பொருளாக இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. இப்ப கூட பாருங்க, இந்த உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன்ல தான் நடக்குது இல்லையா? அப்ப நீங்க வந்து நிறைய நாடு கடந்து இருக்கக்கூடியவங்களும் இதுல ஜாயின் ஆகுறாங்க, நிறைய பிரயோசனமான விஷயங்களை பெற்றுக்கொள்றீங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு இப்படியான ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னு சொன்னா எங்களுக்கு எங்கட பிள்ளைகளை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு பெய்த்து படிக்கிறேன்னு சொல்றது சிம்பிளான ஒரு விஷயமா இல்ல. பிள்ளைன்னு சொல்றது பெரிய பொறுப்பு எங்களுக்கு. எங்கட பிள்ளைகளை விட்டுட்டு எங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு படிக்கிறேன்னு சொல்றத நினைக்கவே இல்லை. பட் எங்களோட பிள்ளைக்கு சம்பந்தமாக தெரிஞ்சுக்கொள்ள, எங்களோட பிள்ளைகளோட உலகத்தை கற்றுக்கொள்ள, எங்களோட பிள்ளைகளோட இப்படியான கற்றல் செயல்முறைகள்ல நாங்க எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேணும்ன்றத தெரிந்து கொள்ள, எங்களோட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண, எங்களோட குழந்தைகளோட உலகத்தை அழகா டிசைன் பண்ணி கொடுக்க, எங்களோட பிள்ளைகளை அழகா ஆளுமையுள்ள பிள்ளைகளாக உருவாக்கி விட எல்லாத்துக்குமா எங்களுக்கு நாங்க கற்றுக்கொள்ள வேணும். சரியா? கற்றல் செயல்முறை என்று சொல்றது இறக்கும் வரைக்கும், அதான் என்ன கடல் அளவுக்கு கற்றாலும் கற்றுக்கொண்டே இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நாங்க கற்க வேணும். கற்கக்கூடிய தாகம் ஒரு பிள்ளைய வயிற்றுல பெத்து அந்த பிள்ளைய இந்த உலகத்துக்கு தந்தோன்ன நாங்க உம்மா எங்களுக்கு படிக்க இயலா டைம் இல்லைன்றது எல்லாத்துக்குமே ஒரு கிராஸ் போடுது இந்த ஆன்லைன் கிளாஸஸ். எங்களுக்கு இருந்து கொண்டு இந்த கிளாஸஸ்ல சொல்லி தரக்கூடிய விஷயங்கள்ல ஆரம்ப காலத்துல ரேடியோல லிசன் பண்ணின மாதிரி பண்ணி கொடுக்கிற எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு லிசன் பண்றதுக்கான அவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் இந்த ஆன்லைன் கிளாஸஸினூடாக ஏற்பட்டுகிறது. எங்களோட பிள்ளைங்கள சிறப்பாக எங்களுக்கு வளர்த்து விடுறதுக்கு மிச்சமே சப்போர்ட்டா இருக்குது இல்லையா? அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து உண்மையிலே மிச்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களோட பிள்ளைகளை ஒழுங்கான பிள்ளைகளாக வளர்க்கறதுக்கு பிசிக்கல் கிளாஸ் எவ்வளவு நல்லமோ அதை விடவும் ஒன்றும் இல்ல, ரெண்டும் அந்த ஈக்குவலா எங்களுக்கு பார்க்க இயலும். பிசிக்கல் கிளாஸ்ல நிறைய ரிஸ்க் இருக்குது, பட் ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து இப்ப நான் கைட் பண்ணணும் கட்டாயம். இப்ப பிசிக்கல் கிளாஸ்ல வந்து எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் போற இடமெல்லாம் பின்னுக்கால எங்களுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேலாம், பட் கைடன்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல கட்டாயம் இருக்கணும். இடக்கொருக்க நாங்க எங்கட பிள்ளைகளோட போனை பாக்குறது, கிளாஸஸ்ல ஈக்கிறாங்களான்னு பாக்குறது, செக் பண்றது. சரியா? இப்ப யாரு லெக்சர் பண்றேன் மெயினா எங்களுக்கு அந்த லெக்சரர் எப்படி எல்லாம் லெக்சர் பண்றாருன்றது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு எல்லாம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து மிச்சமே எங்களுக்கு சப்போர்ட்டாவும் ஹெல்ப்பாவும் இருக்கும். சோ எங்களோட பிள்ளைகளோட கற்றல் செயற்பாடுன்னு சொல்றது இந்த உலகத்துல மிகவுமே பரந்த அளவுல இந்த உலகம் எவ்வளவு பரந்து விரிந்த உலகமாக இருக்குதோமா, அந்த உலகத்துல எங்களோட பிள்ளைகள் பரவலாக நாட்டிக்கும் பேசப்படுறது தான் எங்களோட ட்ரீம். நாங்க எங்களோட பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றோம் இல்லையா?
இந்த உலகத்துல நாங்க பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு தராதரத்தை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா எங்களோட எல்லா ஆசைகளையும், எங்களோட எல்லா விருப்பங்களையும், எங்களோட எல்லா தேடல்களையும், எங்களோட இப்ப ஒரு சாப்பாடு நாங்க விரும்பி சாப்பிடுறதும் கூட பிள்ளைகளுக்கு விருப்பமான சாப்பாடு, கணவனுக்கு விருப்பமான சாப்பாடுன்னு தான் இன்றைய தாய்மார்கள் அதிகமாக சமைத்து போடுவாங்களே இல்லாம தனக்கு விருப்பமான சாப்பாடு, தனக்கு விருப்பமான ஆடை, தனக்கு விருப்பமான இடம்னு சொல்லி யோசிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு எங்களோட பிள்ளைகளை நாங்க சுமந்துட்டோம்னு சொன்னா வாழ்க்கையையே எங்களோட பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய நாங்க அவங்களோட பிள்ளைகளினுடைய வாழ்க்கைய ஒழுங்காக அமைத்து கொடுக்கலன்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போ கடைசி இறுதி கட்டத்துல இப்படியான பிள்ளைகளாகவா எங்களோட பிள்ளைகள் வளர்ந்திக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க ஒரி பண்ணக்கூடிய நிலைமைய உருவாக்கிடப்படாது. அதாவது குழந்தைகள் என்று சொல்றதுமா பிள்ளைகள் என்று சொல்றது இந்த உலகத்தோட அலங்காரங்கள். அலங்காரங்கள் சொன்னா என்ன? இந்த உலகத்தை அழகு படுத்துறதுக்காக அல்லாஹுவால உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு படைப்பு தான் குழந்தை. அப்போ இந்த உலகத்திட அலங்காரங்களாக அல்லாஹுவால உருவாக்கப்பட்ட குழந்தைகளை அலங்கோலப்படுத்திடாம இருக்கிற பாரிய பொறுப்பை அல்லாஹ் பெற்றோர்கள்ட கையில கொடுத்து பிள்ளைகள் இந்த உலகத்திட அமானிதங்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசிக்கிறது என்னன்னு சொன்னா இந்த அமானிதங்களை அழகாக வார்த்து விட வேண்டிய அத்தனை திறமையும் எங்கள்கிட்ட இருக்க வேணும். அப்போ எங்களோட பிள்ளைகளை சமூக மட்டத்துல பொருத்தமான இடத்துக்கு எங்களோட பிள்ளைகளை நாங்க கொணுப்பைத்து விடணும்னு சொன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு எது பொருத்தம் இல்லைன்றத முதலாவது நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப இன்றைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னு சொன்னா பிள்ளைகள் அவங்களோட நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க போறாங்களோ அங்கதானமா நானும் போவேன், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்களோ அப்படித்தான் நானும் படிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீச்சர்ட்ட போறேன்னு சொன்னா நானும் அந்த டீச்சர்ட்ட தான் போவேன், அப்படி இப்படின்னு சொல்லி 1000 விஷயங்களை இன்றைக்கு பிள்ளைகள் சொல்லக்குள்ள நீங்க தேடணும் அவங்க நல்லமா இவங்க நல்லமா. நீங்க ஃபெஸ்டுக்கு டிசைட் பண்ணணும் ஏன் பிள்ளை இந்த இடத்துல படிக்கணும், இப்படி படிக்கணும், ஏன் பிள்ளையோட கற்றல் செயற்பாடுகள் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றத நீங்க டிசைட் பண்ணி உங்களோட பிள்ளைகிட்ட சொல்லணும் நீங்க படிக்கிறதுக்கு இந்த இடம் தான் பொருத்தம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது எதனாலும் ட்ராவல் பண்ண போறது இல்லம்மா, உங்களோட லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்றது இந்த கொஞ்சம் காலத்துக்குள்ளுக்கு நீங்க எப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்ல ஒரு இடத்துக்கு போவீங்க. உம்மா வாப்பா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறோம், நீங்க படிங்கன்னு சொல்லி உங்களோட பிள்ளைகளை ஊக்கப்படுத்த கூடியவங்களாக பெற்றோர்களாகிய நீங்க கட்டாயமாக இருக்க வேணும். ஓகே, இப்படியான விஷயங்கள் குழந்தையிட கற்றல் செயற்பாட்டுல பெற்றோர்களோட பங்களிப்புன்னு சொல்றது இப்படியெல்லாம் அமைகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹோட அந்த அல்லாஹோட அந்த அன்பாலையும் எங்களோட பிள்ளைகளை நாங்க முறையாக வளர்த்து விடக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நல்ல சந்ததிகளை நாளை உருவாக்கி பார்க்கலாம்ன்றதோட முக்கியமாக இந்த இந்த ப்ரோக்ராம ஆர்கனைஸ் பண்ணியிருந்த இந்த சேலன் அகாடமி அது சம்பந்தமாகவும் சொல்ல வேணும். இப்படி ஆன்லைன் மூலமாக குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ப்ரோக்ராம்ஸ் ஏற்பாடு செய்யறது ஃபுல்லாவே அவங்களோட இதுல பிள்ளைகள் நல்லா படிக்கணும் முறையாக படிக்கணும்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் போட்டு பிள்ளைகளை இப்படி கைட் பண்றது எல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறது இல்ல. இப்படி குறுகிய இடங்கள்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம். இப்படியான விஷயங்கள்ல உங்களோட பிள்ளைகள் இன்வால்வ் ஆகக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அவங்களோட ஃபியூச்சர் மிச்சமே ஒரு பிரைட்டா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கிற. சோ இப்படியான ப்ரோக்ராம்ஸ்ல நீங்களும் ஜாயின் ஆகிறது இல்லாம உங்களோட பிள்ளைகளையும் இப்படியான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண வச்சு நீங்க உங்களோட பிள்ளைகளை கோச் பண்ணக்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த
சந்ததிகளை நாளை எங்களுக்கு உருவாக்கி இந்த உலகத்தை அழகுபடுத்த வந்த அவங்களால இந்த உலகத்தை எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அழகுபடுத்த இயலும். திரும்ப சொல்ற, குழந்தைகள் இந்த உலகத்துக்கு வந்த அமானிதங்கள், அவங்க எங்களுக்கு தரப்பட்ட அருட்கொடைகள், அல்லாஹுவால தரப்பட்ட அன்பளிப்புகள். அந்த அருட்கொடைகளையும் அன்பளிப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அழகுபடுத்தி பார்ப்போம். ஓகே, இன்னும் இந்த செஷன் முடியல. எல்லாரும் குரூப்லயே ஸ்டே பண்ணுங்க. இப்படியான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.